ஹாய் மக்களே, இன்றைக்கி நாங்கள் திருநாவலூர் சிவன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். வண்டி சத்தத்தில் ஒன்றும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். திருநாவலூர் கோயில் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபேமஸாக இருந்த கோயில் அது. அங்கே தான் இன்றைக்கி ஃபேமிலியோடு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருன்றதுனால நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட வண்டியிலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான், என் தங்கச்சி, எங்கள் சித்தி, என் தம்பி, அப்புறம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லோரும் வண்டியில் வந்துட்டோம். வந்து அன்றைக்கி வந்து பிரதோஷம் கோவிலில். பிரதோஷனாலே சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே கோவிலுக்கு வெளியில் அந்த பூஜை ஜாமான்லாம் விற்றுட்ருந்தாங்க. அது தேவையான நெய் தீபமும் அப்புறம் அந்த வில்வ இலையும் வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கோயில் உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம். அன்றைக்கி பிரதோஷன்றதுனால கோவிலில் செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நாங்கள் அந்த கோயிலுக்கு நிறைய தடவை வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் ஹஸ்பண்ட் இன்னும் அந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை. இப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் வராரு. அவரும் பார்த்துட்டு கோயிலெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் இப்போ தான் புதுசாக கட்டி பிரதோஷம்லாம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த கோவிலில் மேரேஜ்லாம் கூட நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் டைம் கிடைச்சா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு கோயிலை 3 தடவை சுற்றி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இது மேலே நல்லா இருக்கு. மேலே மேலே நல்லா இருக்கு. ஆமாம். நெக்ஸ்ட்டு கோயில் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க சிலையெல்லாம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விநாயகரை கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு சுற்றி வந்தோம். அதுதான் பார்க்குறீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸு. கோகுல் பார்த்தீங்கன்னா தோப்புக்காரெலாம் போட்டேன். அது நிவேதாவும் பின்னாடியே பேக் டு பேக் தோப்புக்காரம் போட்டாங்க. பட் சகலியும் ஆர்த்தியும் தோப்புக்காரெலாம் போடல. அதுக்கப்புறம் நான் வீடியோ கேமரா நான் தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஆர்த்தி சினிமா பேடி வீடுலாம் வந்தாங்க. அங்கே பேக்ரவுண்டில் பாட்டு ஓடுறதுனால காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வர்றதுனால நான் அதை மீட் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்புறம் வந்து அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பழங்காலத்து தூண்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருப்பாங்க, வராண்டா மேலே இருக்குது. எப்பயுமே கோயில் கோபுரம் வந்து மேலே தான் இருக்கணும், பக்தர்கள்லாம் அடியில் கீழே இருக்கணும். ஆனால் இவங்க பாருங்கள், மக்கள் மேலேயே ஏறி போய் சாமி கும்பிட்றாங்க. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்காங்க. பெயிண்ட் மேலே மட்டும் அடிச்சிருக்காங்க, கீழே அடிக்கலை. ஏன்னா இது வந்து புராதன கோயில், அதனால் பெயிண்ட்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு இவங்கெல்லாம் ஒரு சுற்றி வந்தாங்க, ஜாலியாக போயிட்டு வந்தாங்க. ஆனால் நானும் கேமராவில் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கேமராமேன் நான் தானே, அதனால் நம்ம வர முடியாது. ஆர்த்தி வந்து என்னமோ பேசுகிறாங்க. ஆனால் சில பேர் கை தட்டி கும்பிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், அந்த சாமி சண்டிகேஸ்வரர் சாமி கை தட்டி சாமி கும்பிடணுமா, இல்லை வெறும் சாமி மட்டும் கும்பிட்டு வரணுமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆக்சுவலாக வீடியோவில் நான் அவரை வர வேணாம்னு சொன்ன மாதிரி என் மேலே பழி போடுறாரு. நான் செல்ஃபி கேமராவில் வச்சு வீடியோ எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் தான் பேக் கேமரா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்தார். இப்போ நான் தான் வீடியோவில் வர விடலன்னு என் மேலே பழி போடுறாரு அவர். அப்போவும் நடுவில் அவரோட ஃபேஸை காமிச்சிட்டு தான் இருந்தார். அப்புறம் நாங்கள் கோவில் சுற்றிட்டு திருநீர் வாங்க போயிட்டு நின்றுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கோவிலில். என்ன ஏன் இவ்வளோ க்ரௌடு? வாங்க எல்லாம் போகிறாங்க. சொல்லுங்கள். சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதம் கொடுத்துருக்காங்க. இரு மாமா போன நான் பட்ட போட்டேன். இங்கே பாரு, நிரஞ்சன் அவங்க அப்பா. இந்த கோபுரத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு. தெரியுது கோபுரம் தெரியுது. சீக்கிரமாக கோயிலை சுற்றி வந்துட்டு சோறு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிட்டு வந்துடலாம். இன்னும் 2 சாமி தானே. மக்களே, நாங்கள் கோயிலுக்கு சாமி கொண்டு வந்துக்கிறோம். பிரதோஷன்றதுனால நாங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். திருநாவலூர் தரிசனம்லாம் நல்லபடியாக முடிச்சுது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கூட்டமாக இருக்கு கோவிலில். எல்லாரும் பிரசாதம் வாங்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் ஃபேமிலியோட பிரசாதம் வாங்க கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். நிவேதாவும் சகலையும் வந்திருக்காங்க. அவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க. சொல்லுங்க, இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கக்கா. சொல்லுங்க ஆர்த்தி. சீக்கிரமா போதும்னா கூட்டத்தில் முடிஞ்சிருமா, அதனால போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பேசலாம் நம்ம. ஓகே. இந்த கோயிலுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால பிரதோஷம், சனி பிரதோஷம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேண்டுனா எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. நீங்களும் இது எங்கே இருக்குன்னா திருநாவலூர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருநாவலூர்னா மாவட்டம் வரும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரும்னு நினைக்கிறேன். கெடில மாவட்டம் இல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரும். நீங்களும் இங்கே சனிக்கிழமை பிரதோஷம் இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எல்லோரும் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அத்திப்பழம். ஆமாம். ஹாய், என்ன பண்ணுறீங்க? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தோம். அத்தி மரத்தில் சந்தோஷ் அத்தி பழத்தெல்லாம் திருடிட்டாரு. கோயிலில் இந்த மாதிரி திருடலாமா? பட் இருந்தாலும் ஹெல்த்தி. இது எல்லோரும் கிடைச்சா சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த மரம்.
அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பிரசாதம் கூட்டமாக எவ்வளோ பேர் வாங்கிட்டாங்க, நீங்கள் போய் வாங்குங்க. கூட்டம் குறையட்டும். கூட்டம் குறைஞ்சின்னா காலி ஆகிடும். ம் காலி ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிம்மா, வாங்கிடலாம்மா. அங்கே சாமி வா. கும்பிட்டாச்சு. பிரசாதம் கோயில் பிரசாதம் வாங்கிட்டோம். நிவேதா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் உங்கள் மாமாலாம் வாங்கலையே, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், பிரியா பிரசாதம் வாங்கிட்டாங்க. ம், பிரசாதம் எப்படி இருக்கு? ஓகே, பிரசாதம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வராங்க அவங்களாம் பிரசாதம். ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்குலாம் கொடுத்தாங்க, லாஸ்ட்டாக தான் ஜென்ஸுக்கு கொடுத்தாங்க. புளி சாதம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? வாங்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு சிவன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே சுந்தரர் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனோம். பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணிக்கிட்டோம். பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த சுந்தரர் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். எல்லா கோயிலுமே இப்போ கட்டின கோவிலுன்றதுனால புதுசாகவே இருக்கும். அங்கே இருக்க எல்லாமே சிற்பங்கள், கோவில் எல்லாமே புதுசாகவே இருக்கும். நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம கோவிலை சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கோவில் சுற்றுறதுக்கு கிளம்பிட்டோம். கோவில் நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அங்கே அந்த கோவில் செவுத்துலலாம் வந்து சிலையை வந்து அவங்க செதுக்கி வச்சுருந்தாங்க. செவுத்துலேயே செதுக்கி அப்படி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்தந்த இதுக்கு கீழேயும் அந்தந்த சிலைக்கு கீழேயும் அதோட ஸ்டோரி எழுதி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த ஸ்டோரி படிக்கலாம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இருந்ததுன்றதுனால வீட்டுக்கு கிளம்பலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த சிற்பங்களை மட்டும் காமிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போனால் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் படித்து சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா புதுசாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஹாய் மக்களே, இப்போ நாங்கள் கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டோம். சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு உட்காந்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். மழை வர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.